பேரன்பும் பெரும் கோபமும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான தமிழ் திரைப்படம் வந்து இப்போ ஆகா தமிழ்ல வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இதுல படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தோட கதாநாயகனோட லைஃப்ல நடந்த ஒரு பெரிய துயர சம்பவத்துக்காக அவர் எப்படி என்ன மாதிரி பழி வாங்குறாரு அப்படிங்கிறத சுத்தி இந்த படத்தோட கதையை எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இதுல கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயில் நர்ஸா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாப்ல. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்போ ஒரு குழந்தைய கடத்தின கேஸுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா நான் குழந்தைய கடத்தல ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட ஒன்று சொல்றாப்ல. அது ரகசியமாவே இருக்கு. உண்மைக்கும் அதை பண்ணாரா, அது எதுக்காக பண்ணாரு அப்படிங்கிறத போலீஸ் ஒரு பக்கம் தேட என்னெல்லாம் விஷயங்கள் வெளியே வருது அப்படிங்கிறத அந்த படத்தோட சுவாரஸ்யம். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டீசென்டான த்ரில்லர் மூவியை எடுத்து கொடுத்துருக்காங்க. படத்தோட டைரக்டரும் சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் முக்கியமான ஒரு ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஹாட்ஸ்டாரில் ஒரு ஃபேமஸான சீரியஸ்லேருந்து எடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த படத்துக்கு அது நல்லாவே பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆயிருந்துச்சு. படத்தோட கதாநாயகனாக நடித்தவர் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரக்கூடிய அந்த லவ் ஸ்டோரியுமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. எமோஷன் போர்ஷன்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. ஹீரோயினாக நடித்தவங்களும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படத்து மூலமாக ஒரு முக்கியமான மெசேஜை சொல்ல நடிச்சிருக்காரு படத்தோட டைரக்டர். அது நல்லா போல்டாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் மூவி. கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணலாம்.